ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராம இருந்ததுனால இங்க நிலா, மதி, மனோகர், தாசு எல்லாரும் பார்த்தா வீட்டுல ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா மனோகர் மனசுக்குள்ளேயும் தாசு மனசுக்குள்ளேயும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் போன் வருது. என்ன அன்னோன் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப நேரம் போன் அட்டன் பண்ணாம இருக்காங்க. போன் பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கு. மனோகருக்கும் தாசுக்கும் பார்த்தா ஒரு பயமா இருக்கு. ஒருவேளை அந்த சோளம் பையன் போன் பண்ணுவானோ? இல்லையே, நம்ம சொன்ன ஆட்கள் அவங்கிட்ட இருந்து போன் எல்லாம் புடுங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தாசு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மதி கேக்குறாங்க, நிலா போன்ல யாரு அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், தெரியல அண்ணி, அன்னோன் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா போன் எடுக்காம இருக்கவும், நிலா ஒருவேளை சோழனா இருக்க போறாரு, போன் எடு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், வேகமா பார்த்தா பதட்டத்துல வேகமா நிலா போன் எடுக்கிறாங்க. ஹலோ ஹலோ சோழா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், மேடம் நாங்க திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பேசவும், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஆமா நீங்க நிலா தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், ஆமா சார் நான் நிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிம்மா நீங்க இப்ப உடனடியா ஸ்டேஷனுக்கு வரணும், ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க, மற்ற விவரத்தெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா போனை வச்சுறாங்க. சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிலா போன்ல கத்தவும், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தேனி கேக்குறாங்க. தெரியலம்மா, திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க, என் பேரு நிலாவான்னு கேட்டாங்க, உடனடியா ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை சோழன் எதுவும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, மா வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டதும் மனோகருக்கும் தாசுக்கும் பார்த்தா கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏய் நிலா, அதெல்லாம் வேற யாரா இருக்கும், ஏதாவது தேவையில்லாம போன் பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும், எப்படி தேவையில்லாம போன் பண்ணுவாங்க, அவங்க தான் என் பேர் நிலான்னு கேட்டாங்களே, திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி, ஏன்னா அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், சரி தாசு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் இங்க பார்த்தா மனோகர், தாசு, மதி, தேனு, நிலா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போய் பார்த்தா சோழன் உட்கார்ந்துருக்காரு. சோழனை பார்த்தது வேகமா பார்த்தா நிலா ஓடியாந்து சோழனை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்தது மனோகருக்கும் தாசுக்கும் வயிறு சும்மா கபகபன்னு பத்திக்கிட்டு எரியுது. சோழா நீங்க எங்க போனீங்க, இங்க என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சீங்க, உங்ககிட்ட நகையும் பணமும் கொடுத்து விட்டோம்ல, அங்க இருக்கிறவங்க என்னன்னா நகையும் பணமும் வந்து சேரணும்னு அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, எங்க சோழன் எங்க போனீங்க, என்ன உடம்பெல்லாம் காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பதறிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் பார்த்தா சோழனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. என்னங்க என்னங்க எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னது, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அப்பதான் பார்த்தா போலீஸ், ஏமா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டதோ அப்பதான் மனோகர் கேட்குறாரு, என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கல, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், இவர் எங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதோ, உங்க மாப்பிள்ளையா, இவர்கிட்ட பணமும் நகையும் கொடுத்து அனுப்பியிருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், ஆமா சார், ஒரு அஃபிஷியலான விஷயம், அதனால இவர்கிட்ட பணமும் நகையும் கொடுத்து என்னுடைய பார்ட்னர் கிட்ட கொடுக்கறதுக்காண்டி அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதோ, இவர்கிட்ட இருந்து வழிப்பறி பண்ணியிருக்கானுங்க, ஒரு 4-5 ரவுடி பயலுங்க, அவங்க வழிப்பறி பண்ணியிருக்காங்க, நாங்க அந்த வழியா ரோந்துல இருந்தோம், அதனால அவங்களை பார்த்ததுனால அவங்களையும் பிடிச்சி தட்டி தூக்கி அவங்க கிட்ட இருந்து இவருடைய நகையும் பணத்தையும் மீட்டு கொடுத்துருக்கோம், அதுல இவர் கொஞ்சம் அடி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா எல்லா விவரத்தையும் சொல்லவும், அப்பதான் பார்த்தா நிலா மனசு அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கு. என்ன சோளம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், எனக்கு ஒன்றும் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிலா பார்த்தா சோழனுடைய கையவே பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்தா தேனு, மனோகர், தாசு 3 பேரும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேன் ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பன் போட்ட திட்டம் எனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க சார், இதுல ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல பார்த்தா சோழன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க வீட்டுக்கு பார்த்தா சோழன், நிலா, மதி, தாசு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்தா ரூமுக்கு போகவும், சோழன் வாங்க உங்களுடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட்டதும், இருங்க நிலா, நான் அந்த கொஞ்சம் மாமாட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், சரி நீங்க வாங்க, நான் போய் ஆயில் மண்டலம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ரூமுக்கு போயிடறாங்க. என்ன மாமா நீங்க போட்ட திட்டம் அப்படியே ஊத்திக்கிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டதும் இங்க பார்த்தா மனோகரும் தாசும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் மேல அப்படியே நகையும் பணத்தையும் திருடிட்டு ஓடிட்டான், இவன் மேல அப்படியே திருட்டு பழி போட்டு மொத்தமா அப்படியே அவனை ஒழிச்சு கட்டிடலாம், நம்ம பொண்ணு மனசுல இருந்து அவனை அப்படியே தூக்கி எறிய வச்சிடலாம், என்னென்னமோ திட்டம் போட்டிருப்பீங்களே மாமா, ஆனா இப்ப எதுவுமே நடக்காம போயிருச்சே, சே என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்கு போல, அதனாலதான் அந்த நேரம்னு பார்த்து அங்கே போலீஸ் வேற, நீங்க அனுப்பின ஆட்கள் எல்லாம் அங்கே போலீஸ் போட்டு அடிக்க, அவங்க கிட்ட இருந்து நகையும் பணத்தை என்கிட்ட கொடுக்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வர, என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாமா, நீங்க போட்ட திட்டம்
எனக்கு அப்படி சாதகமா நடந்துடுச்சு. நிலா அப்படியே என் மேல அப்படி விழுந்து விழுந்து கவனிப்பை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில, இங்க பாருடா, இந்த தடவை நான் போட்ட திட்டம் வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா நான் அடுத்த தடவை போற திட்டத்துல இருந்து நீ மிஸ்ஸே ஆக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லையில, எது அடுத்த தடவை வேற திட்டமா? இப்ப போட்டிங்களே ஒரு திட்டம், இதை மட்டும் சும்மா லைட்டா அப்படியே நிலா காதல போட்டு விட்டேன்னு வைங்க, இங்க இருந்து உடனடியா அவ கிளம்பிடுவா, பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில இங்க மனோகர் பார்த்தா முறைச்சு பாக்குறாரு. ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் அப்படியெல்லாம் பண்ணேன்னா என் மேல அவளுக்கு தப்பான அபிப்பிராயம் கூட வரலாம், அதனால நீங்க பண்ண திட்டம் எதையுமே நான் அவகிட்ட சொல்ல போறது கிடையாது, நீங்களே சிக்குவீங்க அவகிட்ட. அவ நீங்க பண்ண பிளான் எல்லாம் தெரிஞ்சான்னு வைங்க, மொத்தமா உங்களை ஒதுக்கி வச்சிருவா. இப்ப வந்துருக்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க அவகிட்ட என்ன நாடகம் நடத்தி பாசமலைய பொழிஞ்சாலும் சரி, அவ இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காம போயிடுவா. சரி, அவளுக்கும் அம்மா அப்பாலாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீங்க பண்ற திட்டம், நீங்க என்னென்னமோ அப்பப்ப என்னை கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எதையும் சொல்லாம இருக்கேன். நான் நினைச்சா சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அவ மனசை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீங்க பண்ற எதையும் நான் சொல்லாம இருக்கேன். உங்களுக்கு என்னைய பழி வாங்கணும், ஆனா எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி மாமா, நான் ரூமுக்கு போறேன், என்னுடைய ஒய்ஃப் நிலா ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவ என்னுடைய இந்த காயத்துக்கெல்லாம் அவ கையால மருந்து போட்டாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ரூமுக்கு வராரு. சோழா சட்டையை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னது, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவை பாக்குறாரு. சட்டையை கழட்டுங்க, அடிபட்டிருக்குல, காயத்துக்கெல்லாம் மருந்து போடணும்ல அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா சட்டையை கழட்டுறாரு. இங்க நிலா பார்த்தா சோழனுக்கு முதுகுலெல்லாம் பார்த்தா அடிபட்டிருக்கு, அந்த காயத்துக்கெல்லாம் பார்த்தா மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சோழா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், பாவம் நீங்க என்னால தானே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, நீங்க எதுக்குங்க இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியவா செய்யும் இந்த மாதிரி எல்லாம் வழிப்பறி நடக்கும், அதுல நான் சிக்குவேன் அப்படின்னு, ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நடந்ததுங்க, இதெல்லாம் விட்டுருங்க, எப்படியோ உங்க அப்பா கொடுத்த நகையும் பணமும் சேஃப் ஆயிருச்சுல, அவ்வளவுதானே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில, நகையும் பணமும் போயிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், என்னங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டதும், ஆமா உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்னால தாங்கிக்கிறவே முடியாது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சோழா நீங்க இருக்கிறது கனவா நிஜமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நிலா பார்த்தா காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டே அப்படியே சோழனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இங்க சோழனும் பார்த்தா நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு.